சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தேவார பாடல் பெற்ற தலங்களில் நாம் பார்க்க இருப்பது 17வது ஸ்தலமான குருமானக்குடியில் அமர்ந்திருக்கும் திரு கண்ணாயிரமுடையார் திருக்கோவிலை பற்றிய வரலாறை நாம் பார்க்கலாம். இங்குள்ள மூலவர் கண்ணாயிரமுடையார், அம்மை முருகு வளர்கோதை நாயகி சுகுந்த குந்தளாம்பிகை என்று அழைக்கப்படுகிறார். இங்குள்ள தலவிருட்சம் கொன்றை மரம். இங்குள்ள தீர்த்தம் இந்திர தீர்த்தம். இக்கோவிலின் தல வரலாறை நாம் பார்க்கலாம். தேவர்களின் தலைவனான இந்திரன் கௌதம முனிவரின் மனைவி அகலிகை மீது ஆசை கொண்டு தவறு செய்தமையால் முனிவர் கோபம் கொண்டு இந்திரன் உடல் முழுவதும் 1000 பெண்களுக்கான பெண் உறுப்பு உண்டாகும்படி சபித்தார். இந்திரன் தனக்கு ஏற்பட்ட இத்துன்பத்திற்கு பரிகாரம் வேண்டி பிரம்மனிடம் சென்றான். அதற்கு பிரம்மன் குருமானக்குடி சிவனை வழிபட்டு சாப விமோசனம் பெற வழி கூறினார். இந்திரனும் இத்தல தீர்த்தத்தில் நீராடி சிவனை வழிபட அவனது 1000 குறிகளும் 1000 கண்களாக மாறி இறைவன் ஏற்றுக்கொண்டார். இந்திரனின் சாபமும் தீர்ந்தது. எனவே இத்தல இறைவன் கண் 1000 உடையார் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து குருமானக்குடி என்று அழைப்பதன் காரணத்தையும் நாம் பார்க்கலாம். மகாபலி என்ற மன்னனை வெல்லுமாறு தேவர்கள் வேண்ட திருமால் வாமன அவதாரம் எடுத்து குருமான், அதாவது குள்ளமான பிரம்மச்சாரி வடிவில் தோன்றி மகாபலியுடன் சென்று 3 அடி மண் யாசித்தார். தனது குருவான சுக்ராச்சாரியார் தடுத்தும் கேளாமல் 3 அடி மண் தருவதாக வாக்களித்தான் மகாபலி சக்கரவர்த்தி. அப்பொழுது வாமனர் திரிவிக்ரம வடிவெடுத்து மண்ணை 1 அடியாலும் விண்ணை 1 அடியாலும் அளந்தார். 3வது அடியாக மகாபலி முடியின் மீது வைத்தார். இவ்வாறு குருமான் வடிவில் வந்து திருமால் வழிபட்ட தலம் இக்கண்ணார் கோயிலாகும். அதனால் இத்தலத்திற்கு குருமானக்குடி என்ற பெயர் வந்தது. இனி நாம் ஆலயத்தை சுற்றி வரலாம். கிழக்கு நோக்கியுள்ள இவ்வாலயத்திற்கு ராஜகோபுரங்கள் இல்லை. ஒரு கட்டை கோபுர வாயிலும் 2 பிரகாரங்களும் கொண்டு இவ்வாலயம் விளங்குகிறது. கோவிலுக்கு வெளியே எதிரில் இந்திர தீர்த்தம் உள்ளது. தீர்த்த கரையில் விநாயகர், முருகன் சன்னதிகள் உள்ளன. கட்டை கோபுர வாயிலின் முகப்பின் மேல் ரிஷபாரூடர், விநாயகர், வள்ளி தேவானை உடனாகிய சுப்பிரமணியர் உருவங்கள் சுதை வடிவில் வண்ணத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. உள்ளே நுழைந்ததும் நீண்ட கல் மண்டபம் அழகாக உள்ளது. வெளிப்பிரகாரத்தில் சன்னதிகள் எதுவும் இல்லை. 2வது வாயில் வழியாக உள்ளே சென்றோமானால் செப்பு கலசமிட்ட கொடிமரம், கொடிமரத்து விநாயகர், நந்தி பலிபீடங்கள் உள்ளன. உள் மண்டபத்தில் கோஷ்ட தட்சிணாமூர்த்தியை அடுத்தாற்போல் சித்தி விநாயகர் சந்நிதி தனி கோயிலாக உள்ளது. பிரகாரத்தில் 4வரை அடுத்து கன்னி விநாயகர் உள்ளார். ஆறுமுக சுவாமி இடத்தில் கஜலட்சுமி சன்னதியும் உள்ளது. அதனால் எதிரில் மண்டபத்தில் சுப்பிரமணிய சன்னதி உள்ளது. பிரகாரத்தில் தொடர்ந்து பைரவர், சனி பகவான், சந்திரன் சன்னதிகள் உள்ளன. உள் மண்டபத்தில் வலப்புறம் பள்ளியறையும் பக்கத்தில் அம்பாள் சன்னதியும் உள்ளது. தெற்கு நோக்கிய சன்னதியின் இந்த திருக்கோலத்தில் அம்பாள் தரிசனம் தருகிறாள். அம்பாள் சன்னதிக்கு வெளியே மண்டபத்தில் மேற்புறத்தில் 12 ராசிகளின் உருவங்களும் உரிய கட்டமைப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. கருவறையில் மூலவர் கண்ணாயிரநாதர் கிழக்கு நோக்கி சுயம்பு திருமேனியுடன் எழுந்தருளி உள்ளார். பாலப்பகுதி சற்று உயரமாக உள்ளது. பெயருக்கு ஏற்ப திருமேனி முழுவதும் கண்கள் போன்று பள்ளம் பள்ளமாக உள்ளன. மூலவர் மண்டபத்தில் சந்திரசேகர் திருமேனி உள்ளது. அடுத்து நடராஜர் சபை உள்ளது. பிரதோஷ நாயகர், அஸ்திரதேவர், வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணியர், சோமாஸ்கந்தர், விநாயகர் முதலிய உற்சவ மூர்த்தங்களும் உள்ளன. கோஷ்ட மூர்த்தங்களாக நர்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை ஆகியோர் உள்ளனர். சண்டேஸ்வரர் சனி சன்னதியாக உள்ளது. சுவாமிக்கு தீபாரணை செய்து அடுத்து அம்பாளுக்கும் தீபாரணை செய்து அதற்கு பிறகு திருநீறு குங்குமம் வழங்கும் மரபு இக்கோவிலில் இருந்து வருகின்றது. திருஞான சம்பந்தர் இயற்றியுள்ள இத்தலத்திற்கான பதிகம் 1ஆம் திருமுறையில் 101வது பதிகமாக இடம்பெற்றுள்ளது. அப்பதிகத்தில் திரு கண்ணார் கோவிலை கைகளால் தொழுது வணங்குவாரை துன்பங்களும் பாவங்களும் அணுகாது என்றும் நல்வினைகளும் அவற்றின் பயனான இன்பங்களும் வந்தடையும் என்றும், இத்தல இறைவனை வழிபடுபவர்களுக்கு யமனால் வரும் துன்பங்கள் இல்லை, இத்தல இறைவனை வழிபடுபவர்கள் தம் உள்ளத்தில் உள்ள மலம் நீங்க பெறுவர்
பெற்று வானொலியில் இனிது உரைபவர் ஆவார்கள். எனவே இப்பதிக பாடல்கள் பத்தினாலும் போற்றி வழிபட வல்லவர்கள் தன்மேல் வரும் பழிகள் நீங்க பெறுவர் என்று திருஞான சம்பந்தர் தனது பதிகத்தில் கூறியுள்ளார். இனி இத்தலம் சீர்காழிக்கு அருகில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவில் என்ற பாடல் பெற்ற தலத்தில் இருந்து தென்கிழக்கே சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் திருக்கண்ணார் கோவில் சிவஸ்தலம் உள்ளது. வைத்தீஸ்வரன் கோவில் மாயவரம் சாலையில் பாகசாலை என்ற ஊர் வருகிறது. அங்கிருந்து பிரியும் சாலையில் 2 கிலோமீட்டர் தொலைவில் திருக்கண்ணார் கோவில் உள்ளது. சிதம்பரம் மயிலாடுதுறை சாலை மார்க்கத்தில் உள்ள கதிராமங்கலம் என்னும் இடத்திலிருந்து 5 கிலோமீட்டர் சென்றாலும் இத்தலத்தை நாம் சென்றடையலாம். இனி அடுத்த வாரம் மற்றொரு பாடல் பெற்ற தேவார தலத்தை நாம் தரிசனம் செய்யலாம். திருச்சிற்றம்பலம். தன்னார் திங்கள் பொங்கரவாம் தாழ் புனல் சூடி தன்னார் திங்கள் பொங்கரவாம் தாழ் புனல் சூடி பெண் ஆண் ஆய பேரருளாளன் பிரியாத பெண் ஆண் ஆய பேரருளாளன் பிரியாத கண்ணார் கோயில் கைதொழுவோர்கட்கு இடர்பாவம் கண்ணார் கோயில் கைதொழுவோர்கட்கு இடர்பாவம் நன்னாவாகும் நல்வினையாய நணுகுமே நன்னாவாகும் நல்வினையாய நணுகுமே. திருச்சிற்றம்பலம்.